லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நான் கொடுத்துட்டேன். இவ்வளவு சீக்கிரம் முடிச்ச? நிஜமா நான் முடிப்பா நினைச்சு கூட பார்க்கவே இல்லடி. ஃப்ரீயா இருந்தா அப்படியே முடிச்சு. என்ன பயந்துட்டியா? ஏய் இந்த பக்கம் வந்துடுறீ. நமக்கு எதுக்கு ஒம்பு? நேத்து வாங்கினது பத்தலையா உனக்கு? நீ அரைஞ்சதை நடிச்சு நான் கோவப்பட்டேன். ஆனா அப்புறமா யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் புரிஞ்சுது அடிக்கிற கைதான் அணைக்குன்னு. நிறைய காதல் இந்த மாதிரி முதல்ல தான் ஆரம்பிச்சிருக்கு. வேணா சதீஷ், நீ என் கிளாஸ்மேட்ன்றதால தான் பொறுமையா இருக்க. இல்லனா நடக்கிறதே வேற. நம்ம காலேஜ்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் விட்டுட்டு நான் ஏன் உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன்? அத நீ புரிஞ்சுக்க மாட்டியா? உன்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்ல. ச்சே. ஏய் பிரியா, பிரியா. என்ன என் கண்ணத்தை தொட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? தொடு, தொட்டு பாரு. இப்ப எனக்கு வழி விட போறியா இல்லையா? நான் உன்னை லவ் பண்றேன், நீயும் என்ன லவ் பண்றன்னு சொல்லு. நான் வழிய விட்டுறேன். வேணா சதீஷ், நான் ஒரு நேரம் இருக்க மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். வழிய விட நான் போணும். ஏய், நான் என்ன உங்ககிட்ட முத்தம் கொடுன்னு கேட்டனா? லவ் பண்றேன்னு சொல்லுன்னு தானே கேக்குறேன். அதுக்கு பெருசா சீன் போட்டுட்டு இருக்க. என்ன பாக்குற? ஐ லவ் யூன்னு சொல்லு. வேண்டா சதீஷ், என்னோட பொறுமைக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஏய், சும்மா சும்மா பூச்சாண்டி காட்டிட்டு இருக்க. என்னடி பண்ணுவ? உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். நான் போலீஸ்னா பயந்துருவேன்னு நினைச்சியா? இந்த சீன் எல்லாம் இங்க வேணாம். முதல்ல நீ என்ன காதலிக்கிறன்னு சொல்லு. என்னடி அப்படி நக்கலா பாக்குற? வண்டி நிறுத்து. என்னமா பிரச்சனை? சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஒரே காலேஜ், ஒரே கிளாஸ், சப்ஜெக்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். பார்த்தா அப்படி தெரியலையே. நீ சொல்லுமா, என்னமா பிரச்சனை? சார், லவ் பண்ண சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் சார். நான் அடிச்சு கூட பார்த்துட்டேன். அப்பவும் விடாம ஃபாலோ பண்ணி லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் சார். யோ கான்ஸ்டபிள், இவனை வண்டியில ஏத்தியா? நீ போமா, நான் இவனை பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். இது என்ன கேள்வி? காம்பவுண்ட் சுவர் ஏறி குச்சி தான் உள்ளார வந்த. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிச்சு உள்ள வந்திருப்ப? இரு, உன்னை அண்ணகிட்ட சொல்லி என்ன பண்ணணும் பாரு. இரு, ஒரு நிமிஷம். அவ்வளவு பயம் இருக்கிறவன் எதுக்காக திருட்டுத்தனமா சுவர் ஏறி குதிச்சு உள்ள வந்த? முதல்ல போய் இங்க இருந்து. போறேன். அதுக்கு முன்னாடி நான் காமிக்க போற வீடியோவை நீ கொஞ்சம் பாரு. இந்த படத்தை நீ இப்ப பாக்குறியா? நம்ம காலேஜ் டூர் போயிருந்தப்போ நீ பாத்ரூம்ல குளிக்கும் போது திருட்டுத்தனமா கேமரா ஃபிக்ஸ் பண்ணி எடுத்தது. எப்படி இருக்கு வீடியோ?
இப்ப நீ உன் அண்ணங்கிட்ட போய் நான் இங்க வந்ததையோ இல்ல நீ பார்த்த அந்த வீடியோ பத்தி போலீஸ்லயோ சொன்னேன்னு வெயி, இப்ப நீ மட்டும் பார்த்த உன்னோட குளியல் வீடியோவை நெட்ல போட்டு இந்த உலகமே பார்க்குற மாதிரி செஞ்சிருவேன். அதுக்கப்புறம் தேவி குரூப்போட மானம் மரியாதை கௌரவம் எல்லாம் காத்துல பறந்துடும். ப்ளீஸ் சதீஷ், அப்படியெல்லாம் பண்ணிடாத. நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடு. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். யாருக்குமே தெரியாம இந்த வீடியோ எடுக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீ சாதாரணமா டெலீட் பண்ண சொல்ற? ப்ளீஸ் சதீஷ், நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், அதை டெலீட் பண்ணிடுடா ப்ளீஸ். ஓகே, நான் பண்றேன். ஆனா எனக்கு 10 லட்ச ரூபா பணம் வேணும். நீ 10 லட்ச ரூபா கொடுத்தா இந்த வீடியோவை நான் டெலீட் பண்றேன். எப்படி வசதி? 10 லட்ச ரூபாய்க்கு நான் எங்க போவேன் சதீஷ்? கோடி கோடியா இருக்கிற உங்க வீட்ல 10 லட்ச ரூபாய்க்கு பஞ்சம். வீட்ல இருந்து வாங்கி கொடு, இல்ல எங்கேயாவது திருடி கொடு. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. எனக்கு 10 லட்ச ரூபா பணம் வேணும். பணம் கொடுத்தா இந்த வீடியோவை டெலீட் பண்ணுவேன், இல்ல நெட்ல ரிலீஸ் பண்ணிடுவேன். நான் என்ன பண்ணணும்னு நீயே முடிவு பண்ணிக்க. எடுத்துக்கோங்க மாமா. அம்மா, உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏன் பிரியா ஒரு மாதிரியா இருக்கா? பிரியா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? உடம்பு எதுவும் முடியலையா என்ன? இல்ல இல்ல அண்ணி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாப்பிடு. பிரியா, என்னாச்சு? அம்மா ஒண்ணும் இல்லம்மா, சும்மா யோசிச்சுட்டு இருந்தேன். சிஸ்டர். ம் ம் சூர்யா, ஒரு முக்கியமான விஷயம். என்னங்கம்மா? வர வெள்ளிக்கிழமை சுயம்வரம் மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். என்ன? நம்ம ரிலேஷன்ஸ் அப்புறம் பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லா பெரிய இடத்து பொண்ணுங்களையும் நான் வர சொல்லியிருக்கேன். தாரா, இப்ப அதுக்கு என்ன அவசரம்? அவசரம் இல்லைங்க, அவசியம். குருஜி சொல்லிருக்காருல்ல, மாரியும் சூர்யாவும் சம்மதம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன் தள்ளி போடணும்? இருந்தாலும் உனக்கு இவ்வளவு அவசரம் கூடாது தாரா. இது எதுல போய் முடியுமோ தெரியல. சூர்யா, இவங்களை விடு. நீயும் மாரியும் சம்மதம் சொன்னதுனாலதான் நான் இந்த ஏற்பாட்டை பண்ணிருக்கேன். உனக்கு பிடிக்கலன்னா இப்ப கூட சொல்லிடு. நான் எந்த ஏற்பாடும் பண்ணல, எல்லாத்தையும் நிறுத்திடுறேன். மாரி, நீ சொல்லு, இதுல உனக்கு சம்மதம் தானே? சம்மதம் தான் அம்மா. மாரி, அப்புறம் என்ன சிஸ்டர், மாரியே சொல்லிட்டா, கல்யாண ஏற்பாடுகளை கண்டினியூ பண்ண வேண்டியதானே? போன் பண்ணி வேற அடிக்குது, நல்ல சகுனம். ஹலோ. என்ன, நான் கேட்ட 10 லட்ச ரூபா ரெடி பண்ணிட்டியா? 10 லட்சம் என்ன சாதாரண அமௌண்டா? அதை எப்படி என்னால ரெடி பண்ண முடியும்? இத பாரு பிரியா, நீ எவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கெல்லாம் 10 லட்சங்கிறது பாக்கெட் மணி மாதிரி. சதீஷ், ப்ளீஸ் சதீஷ், நான் சொல்றத கேளு. அவ்வளவு பணம்லாம் என்னால ரெடி பண்ண முடியாது. நீ சொல்றத கேட்கறதுக்காக நான் இப்போ போன் பண்ணல.
10 லட்ச ரூபாயை ரெடி பண்ணிக்கிட்டு போரூர் பாஸ்கர் நகர் பக்கத்துல இருக்கிற குடவுனுக்கு வந்து சேரு. அப்படி வரல உன்னோட வீடியோ நெட்ல வந்துடும். சதீஷ் சதீஷ் ஹலோ. யார் போன்ல? ஃப்ரெண்ட் அண்ணி. ஏதோ 10 லட்சம் சொல்லிட்டு இருந்த, என்ன விஷயம்? இல்ல அண்ணி, அது அது வந்து பிளாக்மெயில் பண்றானா? அண்ணி பிரியா, அழாத. எனக்கு எல்லாம் தெரியும். நேத்து நைட் அவன் ரூம்குள்ள வந்து உன்கிட்ட பேசிட்டு இருந்ததா நான் கேட்டேன். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்பா கிட்ட பணம் கேட்க முடியாது. வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சா எல்லாருக்கும் அசிங்கமாயிடும். ஏற்கனவே மம்மி இதுக்கு மேல ஏன் படிக்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சா காலேஜுக்கு போக வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. என் லைஃபே போயிடும் அண்ணி. பிரியா, அழாதம்மா. தைரியமா இரு. உன் பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன். அண்ணி, என்ன நீ சொல்றீங்க? 10 லட்சம்ன்றது உன் அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் சின்ன அமௌண்ட் தான். நீயா போய் அவங்க கிட்ட கேட்டீனா உனக்கு எதுக்கு அவ்வளவு பணம்னு கேட்டு தரவும் மாட்டாங்க. இப்ப என்ன நீ பண்றது? நான் சொல்றபடி செய். யார்கிட்டயும் கேட்காம உனக்கு பணம் கிடைக்கும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க அண்ணி, நான் செய்யறேன். நல்லா வசமா மாட்டினடி மவள. இங்க பாருமா, வீட்ல இருக்கிற பரம்பரை நகைய யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போய் வித்துரு. ஐயோ, அது மாறி அன்னைக்கு சேர வேண்டிய நகை, அத போய் விற்க சொல்றீங்களே, தப்பாயிடும் அண்ணி. ஆபத்துக்கு பாவம் இல்ல பிரியா. மாறி யாரு? என் அக்கா. மாறி என்ன அவ்வளவு நகையும் போட்டுட்டா இருக்கா? இல்ல என் வீட்ல இருக்கும் போதுதான் போட்டுட்டு இருந்தாளா? இல்ல இங்க வந்துதான் போட்டுட்டு இருக்காளா? இங்க பாருமா, பெட்டியில சும்மா கிடக்குற நகை, நீ அதை எடுக்கிறதுல தப்பே இல்லம்மா. ரொம்ப யோசிக்காத. இத விட்டா உனக்கு வேற வழியே இல்ல. உன் நல்லதுக்கு தாமா நான் சொல்றேன். உன் அண்ணி நான் சொல்றத கேட்க மாட்டியா? பிரியா, இங்க பாரு, ஹால்ல தான் எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இதுதான் சரியான டைம். நீ யாருக்கும் தெரியாம போய் நகையை எடுத்துட்டு வந்துரு. போமா, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். வேண்டாம் அண்ணி. ஐயோ, பயப்படாத, போ. சரி. சரிம்மா. பிரியா, இது என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. ஸ்ரீஜா அண்ணி தான் எனக்கு இந்த யோசனையை சொன்னாங்க. ஸ்ரீஜா சொன்னாளா? என்ன சொல்ற பிரியா? நடந்ததெல்லாம் ஒன்ன விடாம உங்ககிட்ட சொல்லிடுறேன் அண்ணி.
நீ 10 லட்ச ரூபா கொடுத்தா இந்த வீடியோவை நான் டெலீட் பண்றேன். பெட்டியில சும்மா கிடக்குற நகை தானே, அதை எடுக்கிறதுல தப்பே இல்லம்மா. உன் பிரச்சனை எனக்கு புரியுது. அதுக்காக பரம்பரை நகையை எடுக்கிறது ரொம்ப தப்பு பிரியா. இது எனக்கு சேர வேண்டிய நகைன்னு நினைச்சு நான் இத சொல்லல. இந்த நகை சாமியா இருக்கிற தேவி அம்மாக்கு சொந்தமானது. பூஜையில வச்சு கும்பிட வேண்டிய நகை. இவ்வளவு நேரம் என்ன பண்றான்? போய் ரொம்ப நேரம் ஆகுது. இந்த நகை விஷயம் வீட்ல யாருக்கும் தெரிய வேண்டாம். உனக்கு தேவையான பணத்தை நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறேன். நீ நகைய கொடு. இல்ல அண்ணி, அண்ணன் கிட்ட சொன்ன அம்மாக்கு தெரிஞ்சிரும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. யாருக்கும் தெரியாது, நீ கவலைப்படாத. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, என்ன நம்பு பிரியா. குடு. அண்ணி, என்னாச்சு பிரியா? நகையை எடுக்கலையா? எடுத்தா அண்ணி. எடுத்தியா? அப்ப நகையை எங்க வச்சிருக்க? மாரி அண்ணி கிட்ட கொடுத்துட்டேன். மாரி கிட்ட கொடுத்தாலாம்? என்ன சொல்றா? மாரி கிட்ட கொடுத்தியா? என்ன சொல்ற? மாரி கிட்ட எதுக்காகமா கொடுத்த? நகையை எடுத்துட்டு வரும்போது மாரி அண்ணி பாத்துட்டாங்க. நடந்தத மாரி அண்ணி கிட்ட சொன்னேன். பணத்தை அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க. 10 லட்சம் அவ எப்படிமா ஏற்பாடு பண்ணுவா? அவன் நகை போயிடக்கூடாதுன்னு உன்கிட்ட பொய் சொல்லிருக்கா. வீட்ல இருக்கிறவங்க கிட்ட உன்னை மாட்டி விட பாக்குறா. இல்ல அண்ணி, மாரி அண்ணி அப்படிப்பட்டவங்க இல்ல. வீட்ல யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை கண்டிப்பா செய்வாங்க. அண்ணி அண்ணி, இத பத்தி யார்கிட்டயும் சொல்லாதீங்க. எல்லாம் மாரி அண்ணி பாத்துப்பாங்க. நீ என்ன நம்பாம அந்த மாரிய நம்புறியா? பாக்குறேன்டி நீ எப்படி பணத்தை ரெடி பண்ணி அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறன்னு. யா கரெக்ட் தான், பட் இல்ல சொல்லுங்க. ஆமா, யா கரெக்ட். சி, நான் சொல்றத மட்டும் செஞ்சா போதும், புரியுதா? ஓகே, ஐ வில் கால் யூ பேக் லேட்டர். யா. ஹஸ்பண்ட் சார். என்ன மாதிரி? என்கிட்ட ஏதாவது பேசணுமா? ஆமா ஹஸ்பண்ட் சார். பேசணும்னு வந்துட்டு அப்புறம் எதுக்காக தயங்கி நிக்கிற? இல்ல, நீங்க போன் பேசிட்டு இருந்தீங்க, அதான். சரி, என்ன விஷயம் சொல்லு. நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்க கூடாது. எதுவுமே கேட்கவே இல்லையே. அன்னைக்கு சொன்னீங்கல்ல, நான் என்ன வேணும்னு கேட்டாலும் செய்யறேன்னு. ஆமா, இப்போ உனக்கு என்ன வேணும் கேளு. அது வந்து இப்போ எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் ஹஸ்பண்ட் சார். அவ்வளவுதானே? இதுக்கு இவ்ளோ தயக்கமா? அம்மா, இது வரைக்கும் நீ பணம் கேட்டதே இல்ல. ஆச்சரியமா இருக்கு. சரி, எவ்வளவு வேணும்? அது வந்து எனக்கு 10 லட்சம் வேணும் சார். நீ ஏதோ சொந்த செலவுக்கு பணம் கேப்பன்னு பார்த்தா நீ 10 லட்சம் பணம் கேக்குற. ஆமா, 10 லட்சம்னா உனக்கு எவ்வளவுன்னு தெரியுமா? தெரியாது ஹஸ்பண்ட் சார். அப்புறம் எதுக்கு உனக்கு அவ்வளோ பணம்? பதில் சொல்லு மாதிரி. 10 லட்சத்துக்கு உனக்கு என்ன செலவு? ஏன், எதுக்கு, என்ன செலவுன்னெலாம் கேட்காதீங்க ஹஸ்பண்ட் சார். எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணுங்க. ஊர்ல அம்மாவுக்கு தாத்தாவுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஊருக்கு பணம் அனுப்பணுமா? அவங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஊருக்கெல்லாம் பணம் அனுப்ப தேவையில்ல. எனக்கு தான் பணம் தேவைப்படுது.
இப்ப எனக்கு 10 லட்சம் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? சரி சரி கோவப்படாத, தரேன். அக்கவுண்ட் செக்ஷனுக்கு கனெக்ட் பண்ணுங்க. எனக்கு அர்ஜென்ட்டா 10 லட்சம் பணம் வேணும். கேஷ் எடுத்துக்கிட்டு உடனே வீட்டுக்கு வாங்க. ஓகே சார். சரி. மாரி பணம் வந்துடும். இப்போவாது சொல்லு, இதுக்கு 10 லட்சம்? என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க ஹஸ்பண்ட் சார். தயவு செஞ்சு காரணம் எல்லாம் கேட்காதீங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு உனக்கு என்ன செலவுன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட எதுக்காக உண்மையை மறைக்கிறேன்னு புரியல. நீ நடந்துக்கிற விதம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு மாரி. எனிவே எக்ஸ்கியூஸ் மீ சார். யா வரேன். வாங்க தனசேகர். சார் நீங்க கேட்ட 10 lakhs கொண்டு வந்திருக்கேன் சார். ஓகே எடுங்க. இந்தாங்க சார். ஓகே தேங்க்ஸ் தனசேகர். இட்ஸ் ஓகே சார். இட்ஸ் மை டியூட்டி. வரேன் சார். மாரி இந்தா நீ கேட்ட 10 லட்சம்.